கோயம்புத்தூர் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சரவணம்பட்டினா தெரியக்கூடிய இடம். என்னன்னா ஐடி பார்க் வந்து இங்க இருக்கலே கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஐடி பார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க். ஆல்மோஸ்ட் இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இங்க இருக்கிறவங்க தான் இருக்காங்க. வீடு கட்டி குடி வரதுக்காகட்டும் இங்க எல்லாமே சரௌண்டிங்ல அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னைக்கு சரவணம்பட்டி மெயின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 lakhs ரீச் ஆக போகுதுங்க. அதுக்கு அடுத்தபடியா கீரநத்தம் வந்தீங்கன்னா 15 to 16 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஐடி பார்க்ல இருந்து ஒரு 5 minutes டைம்ல ரீச் ஆகக்கூடிய நம்ம ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் 9.9 lakhs நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 1/3 பிரைஸ்ல நம்ம வந்து இங்க நம்ம வாங்கிட முடியும் சைட்டுங்க. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஷிப்பா பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 50 ஏக்கர்ல நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் பிளாட். இப்போ நம்ம லான்ச் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா phase 4 லான்ச் பண்ணிருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5.9 lakhsல நம்ம லான்ச் பண்ணாங்க ஒரு 3 yearsக்கு முன்னாடிங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 3 yearsல பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs வந்து நமக்கு அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு 1.5 yearsல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 lakhs கண்டிப்பா ரீச் ஆயிருங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது. ஐடி செக்டரை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி கிடையாதுங்க. பம்ப் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அதே மாதிரி ஐடி செக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டி செக்மெண்ட்ல இருக்கிறனாலங்க கோயம்புத்தூர் வந்து ரேபிடா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். அதாவது டயர் 2 சிட்டில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 1. நம்ம ப்ராஜெக்ட் வந்து இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா 4 பெரிய ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம், இடிகரை, சரவணம்பட்டி, கோல்பாளையம். அதாவது எந்த டைரக்ஷன்ல போனாலும் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க ஒரு பெரிய ஏரியாவை ரீச் பண்ணிட முடியும். ப்ராஜெக்ட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்துட்டு ஒரு பெரிய கிராண்டான என்ட்ரன்ஸ்ங்க செக்யூரிட்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்க பண்ணிருக்காங்க. அதுல இருந்து உள்ள ப்ராஜெக்ட்டோட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 feetல நல்ல வைடான தார் ரோடுங்க. பக்கத்துல நீங்க பார்க் பார்த்திருப்பீங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. உள்ள சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனியா இருக்குங்க. வாக்கிங் ட்ராக்கும் உள்ள கொடுத்துருக்கோம். இபி போஸ்ட் நாங்களே சப்போர்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் குடியிருக்காங்க. சோலார் லைட் இதெல்லாமே பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துறோம். இப்போ நம்ம வீடா பண்ணும்போது பேசிக்கா என்ன பட்ஜெட்ல நீங்க பண்ணலாம்? வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1200 square feet நம்ம எடுக்கிறோம் வைங்களா. ஒரு 2.5 சென்ட்ல எடுத்து 900 square feetல நம்ம பில்டப் ஏரியா நம்ம வச்சு பண்ணனா ஒரு 49 lakhsல லேண்ட் பிளஸ் பில்டிங் ரெண்டு சேர்த்து ஒரு 49 lakhsலயே நம்ம ஒரு ஸ்பேஷியஸான இதுலயே வந்து நம்ம பில்டிங் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறப்ப நீங்க ரெண்டலுக்கு வந்து ஈஸியா வந்து இங்க நம்ம ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நீங்க 2 BHK பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 15,000 வரைக்கும் இன்னைக்கு ரெண்டல் வந்து போயிட்டு இருக்குங்க. லோன் வந்து அப் டு ஒரு 42 lakhs வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 7 lakhs வரைக்கும் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் பண்ணா போதுங்க. நம்ம ஈஸியா ஒரு வந்து பில்டப் பண்ணிட முடியுங்க. அதே மாதிரி இப்போ phase 4 வந்து இப்பதான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு கேட்குற எல்லா ஃபேஸிங்லயுமே சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்கும். சைட் அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒரு 2.25 சென்ட் இல்ல 3 இந்த மாதிரி சாய்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ முதல்ல வந்து பாக்குறவங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட சைட் வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்க முடியுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டியில எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா மெயின்லி நீங்க சென்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சே ஆகணும். இல்ல ஐடி பார்க் பக்கத்துல கீரநத்தை மூவ் ஆயிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கனாலுமே அரௌண்ட் 15 லட்சம் ரூபாய் நீங்க மஸ்ட் சென்ட்டுக்கு எடுத்து வச்சே ஆகணும். அடுத்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நான் வந்து டிராவல் பண்றதுக்கு தயார், ஒரு 5 நிமிஷம் டிராவலிங் டைம் வந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு 10 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே இங்க ரெடியா இருக்குங்க. நல்ல ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பாலா சார் நமக்கு சொல்லுவாங்க. இந்த சைட்டோட லொக்கேஷன் அப்படியே சைட்டோட நேம் சொல்லுங்க மேடம். அதாவது இன்னைக்கு சரவணம்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சரவணம்பட்டினா தெரியக்கூடிய இடம். என்னன்னா ஐடி பார்க் வந்து இங்க இருக்கலே கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஐடி பார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஐடி பார்க்குங்க. ஆல்மோஸ்ட் இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இங்க இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இல்ல வீடு கட்டி குடி வரதுக்காகட்டும் இங்க எல்லாமே சரௌண்டிங்ல அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னைக்கு சரவணம்பட்டி மெயின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 lakhs ரீச் ஆக போகுதுங்க. இப்போ ஒரு 19 lakhs போயிட்டு இருக்கு. இன்னொரு 6 monthsல எனக்கு தெரிஞ்சு 20 lakhs ரீச் ஆயிரும். அதுக்கு அடுத்தபடியா கீரநத்தம் வந்தீங்கன்னா 15 to 16 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்து கரெக்டாக நம்ம ஐடி பார்க்ல இருந்து ஒரு 5 minutes டைம்ல ரீச் ஆகக்கூடிய நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பாளையம்ல எக்ஸாக்டா லொக்கேட்டா இருக்குங்க. ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் 9.9 lakhsல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இது நீங்க வந்து உங்களுக்கு ஐடி பார்க் சரௌண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1/3 பிரைஸ்ல நம்ம வந்து இங்க நம்ம வாங்கிட முடியும் சைட்டுங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஸோ 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்துடலாம். சென்ட்டு 9.9 lakhs இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டிங்க. நான் என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ கிராண்டான ஆர்ச் இருக்குது. மற்றபடி ரோடெல்லாம் பார்க்குறப்பவே இது தெரியும், நம்ம சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் நான் சைட்டில். அதாங்க மேடம். இது வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஷிப்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் வந்து ஒரு 50 ஏக்கரில் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. இதில் எப்படின்னா ஒரு 40 ஏக்கர் வந்து நம்ம டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்டாகவும் ஒரு 10 ஏக்கர் வந்து நம்ம ஃபார்ம் லேண்டாகவும் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்க 40 ஏக்கரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பை ஃபேஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. phase 1, phase 2, phase 3ன்னு. இப்போ நம்ம லான்ச் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா phase 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க இது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 lakh வந்து இங்க ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5.9 lakhsல நம்ம லான்ச் பண்ணாங்க ஓகே ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடிங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs வந்து நமக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே இது வந்து இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆக போகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 lakhs கண்டிப்பாக ரீச் ஆயிருங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது. ஓகே ஏன்னா இது வந்து ரீசனபிளாக இருக்குது, ரொம்ப ஹைக் அப்படி சொல்ல வரல. ஏன்னா 5.9ல் 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ப்ரைஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9.9, ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் 10 மடங்கு 20 மடங்கு அந்த இதெல்லாம் இல்லை, ஒரு ரீசனபிளாக கரெக்டாக வருஷத்துக்கு வருஷம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா ஷியோராக 12 lakhs per cent தான் இங்கே போகும் அப்படிங்கிறது வந்து இந்த நிலவரம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா phase 1 phase 2 phase 3 இப்போ phase 4 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்குன்னா அவ்வளோ பீப்புள்ஸ் இந்த சைட்டில் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களோட டெவலப்மெண்ட்டும் இருக்குது. அதனால தான் வந்துட்டு அப்படி இந்த அளவுக்கு ஹைக் ஆகிட்டும் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தப்பெல்லாம் இங்கே வீடு இருக்காது, பட் ஃபுல்லாக வீடு இருக்குது. எவ்வளோ வீடு இருக்கும்ண்ணா அதுக்குள்ளே? ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 15 ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வீட்டில் குடியும் வந்துட்டாங்க. இப்போ அடுத்து phase 2 phase 3ல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் phase 1 phase 2 phase 3ல பார்த்தீங்கன்னா லேண்டே வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 95% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. phase 4 வந்து இப்போ ப்ரீ லான்ச்சில் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஓகே சூப்பர். நான் அதே மாதிரி எப்பவும் போல தான், என்ன சைட் எதுக்கு வாங்க போகிறேன், ஒன்று நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லை வீடு கட்டுவேன். ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் இவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் பக்காவாக டெவலப் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இதை நான் ஏன் கேட்குறேன்னா, அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கோயம்புத்தூராக தான் சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்காக கேட்குறேன், இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்? ஏன்னா ஐடி பீப்புள்ஸ்க்கு ஏற்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி நார்மல் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதி எல்லாம் எப்படி கிடைக்கும் பக்கத்தில்? அதாங்க மேடம், இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி செக்டரை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிட்டி கிடையாதுங்க. இங்கே வந்து மல்டி லெவல் செக்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் இருக்குங்க. பம்ப் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அதே மாதிரி ஐடி செக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டி செக்மெண்ட்ல இருக்கிறனாலங்க கோயம்புத்தூர் வந்து ரேப்பிடா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். அதாவது Tier 2 சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 1. அதே பார்த்தா குறிப்பாக இங்கே அத்திப்பாளையம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம், இடிகரை, சரவணம்பட்டி, கோல்பாளையம். அதாவது எந்த டைரக்ஷனில் போனாலும் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க ஒரு பெரிய ஏரியாவை ரீச் பண்ணிட முடியும். ஸோ அட் மேக்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம பெரிய ஏரியா எல்லாத்தையும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. ப்ராஜெக்ட்டுக்குள்ள அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பேன், ஒரு பெரிய கிராண்டான என்ட்ரன்ஸுங்க. செக்யூரிட்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோங்க. அதிலிருந்து உள்ள ப்ராஜெக்டோட எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 feet தார் ரோடு கொடுத்துருக்கேன். 2 பக்கமே வாக்கிங் ட்ராக் மட்டும் கொடுத்து ஒரு 50 feetல நல்லா வைடான தார் ரோடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு அட்ராக்டிவாக நல்லா இருக்குங்க. பக்கத்துல நீங்க பார்க் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உள்ள சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனியாக இருக்குங்க. வாக்கிங் ட்ராக்கும் உள்ள கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அழகான அட்மாஸ்பியர் இருக்கக்கூடியதுங்க. இபி போஸ்ட் நாங்களே சப்போர்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் குடியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இபி போஸ்ட் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இது போல் ட்ரீ பிளான்டேஷன், அதுக்கப்புறம் சோலார் லைட்டு, இதெல்லாமே பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ஏன்னா வாட்டர், இபி, ட்ரைனேஜு, ட்ராக், வாக்கிங் ட்ராக் இருக்குது, பார்க் இருக்குது. என்ன கேட்டால் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் அடுத்த லெவலுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு அடுத்து ஒரு ராயலாக ஒரு லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் நான் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா ஐடி பார்க்குக்கு பக்கத்தில், அதையும் தாண்டி இன்றைக்கி சரவணம்பட்டி, அத்திப்பாளையம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டாலே நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா. நமக்கு நியர்பைல ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னா என்னென்ன இருக்கு? சரவணம்பட்டியில் எடுத்தீங்கன்னா குமரூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஸ்ல அவங்களோட இன்ஸ்டியூட் இருக்குங்க. அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் ராஜலட்சுமி அவங்களோட இன்ஸ்டியூட் இருக்குங்க. ஆதித்யா குளோபல் இன்ஸ்டியூஷன் இருக்குங்க. ஸ்கூல்ஸ்னு எடுத்தீங்கன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நாராயண ஸ்கூல் அவங்களோட ஸ்கூல்ஸ் வந்து இங்கே ஒரு பெரிய ஸ்கூல் கட்டிட்டு இருக்காங்க. அட்மிஷன் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐன்ஸ்டீன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிட முடியுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் அவங்களோட குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸும் இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து காலேஜஸ் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து எல்லாமே ஒரு வித்தின் ரீச்சில் ஒரு 10 மினிட்ஸ் ரீச்சில் இருக்கக்கூடிய அளவில் தான் நம்ம சைட் இருக்குங்க. ஆமாம், இட்ஸ் எஜுகேஷன் ஹப்புங்க. எல்லாமே இருக்கும். ஐடி கம்பெனியும் பக்கத்தில் இருக்கும். எப்படி நீங்கள் பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து சென்ட் 9.9 அப்படிங்கிறது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு. அதே மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியா தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களோட ப்ராஃபிட் பார்க்கணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் ஏறாத ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி என்ன சொல்லுங்கள். பட் இந்த ப்ராஜெக்டில் வந்து அஷ்யூர்டாக வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஏறிட்டுருக்கு. அதை கண் கூட வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லன்னு பார்க்கும்போது நீங்கள் இதையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு வாடகைக்கு இந்த ஏரியாவில் ஒரு வீடு நீங்கள் எடுக்கணும்
எடுக்கணும் அப்படின்னாலே இதே ஏரியாவில் நம்ம புழங்குறதுனால சொல்கிறேன், ஒரு 1 BHK நீங்கள் வந்து இங்கே ரெண்டலுக்கு எடுக்கணும்னாலே கிட்டத்தட்ட மாதம் ஒரு 10 to 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொன்று இந்த ஹாஸ்டலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜஸ் நிறைய அப்படிங்கிறதுனால ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டுட்டு பாசிவாக மாதம் ஆச்சுன்னா 1 லட்ச ரூபாய் இன்கம் பார்க்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு இடங்க இந்த சைட்டு. ஏன்னா இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும், அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் கட்டலாம், இல்லை ஒரு வீடை கட்டி போட்டு வாடகை கொடுத்துடலாம், ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே. அப்போ வீடாக நம்ம இங்கே ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இடமா இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஏறினா கூட வீடாக இன்வெஸ்ட் பண்ணி வாடகைக்கு விட்டாலுமே அதே அளவுக்கு அவங்க பாசிவ் இன்கம் பார்த்துக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ அப்போ நம்ம வீடாக பண்ணும்போது பேசிக்காக என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணலாம் மேடம்? இங்கே வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்ம எடுக்கிறோம் வைங்களா, ஒரு 2.5 சென்ட்ல எடுத்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பில்டப் ஏரியா நம்ம வச்சு பண்ணோம்னா ஒரு 49 lakhsல லேண்ட் ப்ளஸ் பில்டிங் ரெண்டு சேர்த்து ஒரு 49 lakhsலேயே நம்ம ஒரு நல்ல ஸ்பேஷியஸான இதுலேயே வந்து நம்ம பில்டிங் கொண்டு வர முடியும். ஒரு டிப்ளெக்ஸ் மாடலையும் கூட கட்டலாங்க. நீங்கள் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஏற்கனவே ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபார்மான ஒரு ஏரியாங்க. டிபாலயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 1000 வீடு இருக்குங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ரெண்டலுக்கு வந்து ஈஸியாக வந்து இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ண முடியுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 2 BHK பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 15,000 வரைக்கும் இன்னைக்கு ரெண்டல் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 49 lakhs அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோம் லோனில் போனீங்கன்னா லோன் வந்து அப் டு ஒரு 42 lakhs வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாங்க. ஸோ ஒரு 7 lakhs வரைக்கும் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் பண்ணால் போதுங்க, நம்ம ஈஸியாக ஒரு வந்து பில்டப் பண்ணிட முடியுங்க. ஓகே, ஐடி கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாசிவாக இன்கம் பார்க்கணும், அதாவது ரெண்டல் இன்கம் பார்க்கணும் அப்படின்னா கூட ஒரு 49 lakhs இருந்தால் போதுமாங்க. இல்லை ஓன் ஹவுஸுங்கிறதே பெரிய ட்ரீம், ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். பட் அதுக்கான கரெக்டான ஒரு இடம் அமையலை அப்படின்னாலுமே இது பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறாங்கனாலும் சரி, இல்லை சிட்டிக்கும் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து சரவணம்பட்டி 10 நிமிஷம், அடுத்ததாக ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் காந்திபுரமே ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் 49 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? 7 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், பேலன்ஸ் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லேண்டுக்குமே லோன் பண்ணிடலாம். ஆமாங்க, லேண்ட் வாங்குறவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூல இருந்து 70% நம்ம லோன் வாங்கி கொடுத்துட முடியும். ஏன்னா லீடி மேக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்கிறனால ஈஸியாக அந்த விஷயத்தை நம்ம பண்ணிட முடியுங்க. அது நம்ம டீம் வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி அந்த சப்போர்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபேஸ் 4 வந்து இப்போ தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு இருக்கிற எல்லா ஃபேஸிங்லேயுமே சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆமாங்க, இப்போ தான் அதாவது நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு அந்த ரோடு பேட்டர்ன் அப்ரூவல் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நாங்கள் புக்கிங் கொடுத்துறாங்க. என்ன ரீசன், நான் இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 சொல்கிறேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாகவே எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வருதுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் நிறையா இருக்கும். சைட் அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், ஒரு 2.25 சென்ட் இல்லை 3 இந்த மாதிரி சாய்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ முதல்ல வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட சைட் வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்க, ஏன்னா ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக தான் இப்போ உங்களுக்கு 9.9 lakhs பெர் சென்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எல்லா ஃபேஸிங்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வீடு கட்டுறதுக்கு 7 லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் போதுமா? இன்றைக்கி வந்து ப்ரிஃபரபிளி நிறைய பேர் வர்றாங்க, பட் இந்த வந்து அவங்களோட ப்ரிஃபர்டு சைட்ஸ், அந்த ப்ரிஃபர்டு ஃபேஸிங் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறீங்கிறதுனால தான் ப்ரீவியஸாக இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கு, அப்போவே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த சைட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைட் எடுத்துக்கலாம். பட்ஜெட்டும் 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வருது, வீடுமே 49 லட்ச ரூபா தான். 7 லட்ச ரூபாய் இருந்தால் வீடே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து உங்களோட சைட்ஸை வந்து பிளாக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல அப்படிங்கும்போது ரொம்ப சீக்கிரமே சைட்ஸ் எல்லாம் புக் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக கொடுத்துருப்போம். கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.